நான்காவது அணுவாக்கம். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ந பிபேதி கதாச்சனேதி தஸ்யைஷ ஏவ ஷாரீர ஆத்மா யப் பூர்வஸ்ய தஸ்மாத்வா ஏதஸ்மாத் மனோமயாத் அன்யோந்தர ஆத்மா விஞ்ஞானமயः தேனைஷ பூர்ணः சவா ஏஷ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்வயம் புருஷவிதः தஸ்ய ஸ்ரத்தைவ சிரः ரிதம் தக்ஷிணः பக்ஷः சத்யமுத்தரः பக்ஷः யோக ஆத்மா மகபுச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. நான்காவது அணுவாகம் வரை 4 கோஷங்கள் நாம் பார்த்துள்ளோம். இதில் முதல் கோஷத்தை ஆத்மா என அறிமுகப்படுத்தி பிறகு அது ஆத்மா அல்ல என்று கூறி அடுத்த கோஷத்தை அறிமுகப்படுத்தி பிறகு அது ஆத்மா அல்ல என்று அடுத்த கோஷத்தை அறிமுகப்படுத்தி இவ்விதம் 4 கோஷங்கள் நாம் பார்த்துள்ளோம். அன்னமய கோஷக, பிராணமய கோஷக, மனோமய கோஷக, விஞ்ஞானமய கோஷக. இனி நாம் ஆனந்தமய கோஷத்திற்கு செல்வதற்கு முன் இந்த கோஷத்தை பற்றிய ஒரு பொதுவான ஒரு விசாரத்தை செய்து பிறகு நாம் செல்லலாம். ஆகவே நாம் இப்பொழுது உபனிஷத் மந்திரத்தை விட்டு தனியாக ஒரு சிறிய விசாரத்தை செய்கின்றோம். அதற்கு பிறகு நாம் ஆனந்தமய கோஷ விசாரத்திற்கு செல்லலாம். எப்பொழுதெல்லாம் நான் நான் என்ற சொல்லை நாம் பயன்படுத்துகின்றோமோ அப்பொழுது நான் என்ற சொல்லுக்கு 2 பொருள்கள் இருக்கின்றன. எப்பொழுதெல்லாம் நான் நான் என்ற சொல்லை நாம் பயன்படுத்தி வருகின்றோமோ அப்பொழுது நான் என்ற சொல்லுக்கு 2 பொருள்கள், 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒரு அர்த்தமானது சாஸ்திரம் கூறுகின்ற அர்த்தம். நான் என்ற சொல்லுக்கு சாஸ்திரம் ஒரு பொருள் கொடுக்கின்றது. நான் என்ற சொல்லினுடைய பொருள் இதுதான் என்று சாஸ்திரம் ஒரு பொருளை கொடுக்கின்றது. இரண்டாவது பொருள்
நாம் நான் என்ற சொல்லுக்கு புரிந்து கொண்டது. நம்மை பற்றி அல்லது நான் என்ற சொல்லுக்கு நம்முடைய அறிவில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது, அது ஒரு அர்த்தம். சாஸ்திரமானது நான் என்ற சொல்லுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்கின்றது, அது ஒரு அர்த்தம். இப்படி சொல்வதிலிருந்து என்ன சித்திக்கின்றது? நான் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரிகின்றதோ, நான் புரிந்து கொண்டு இருக்கின்றேனோ அது வேறு, சாஸ்திரம் கூறுவது வேறு என்று சொல்வதிலிருந்தே நான் என்ற சொல்லுக்கு நான் புரிந்து கொண்ட அர்த்தம் ஒன்று வேறாகவும், சாஸ்திரம் அதற்கு கொடுக்கின்ற அர்த்தம் வேறாகவும் இருக்கின்றது. இப்பொழுது இந்த இரண்டு அர்த்தங்கள் என்ன என்று பார்ப்போம். முதலில் சாஸ்திரார்த்தக கக, அகம் நான் என்ற சொல்லுக்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற அர்த்தம் என்ன? பிறகு நான் நான் என்ற சொல்லுக்கு நாம் புரிந்து கொண்டு இருக்கின்ற அர்த்தம் என்ன என்ற விசாரத்தை முதலில் ஆரம்பிக்கின்றோம். சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? நான் என்ற சொல்லுக்கு, நான் என்ற சொல்லுக்கு இனி ஒரு அர்த்தம் அல்லது இனி ஒரு சொல், இனி ஒரு அர்த்தம் அல்ல, அதற்கு வேறு ஒரு சொல் ஆத்மா என்று சொல்லலாம். இப்போ எப்பொழுதெல்லாம் நாம் ஆத்மா என்று சொன்னாலும், நான் ஐ அகம் என்று சொன்னாலும் இரண்டும் ஒன்று என்று புரிந்து கொள்வோம். இப்போ ஆத்மான்னு சொன்னால் ஏதோ ஒரு லட்சணத்தை ஒரு பொருள்னு நினைக்காம அகம் நான் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா, நான்கிற சொல்லுக்கு இனி ஒரு சொல் ஆத்மான்னு புரிந்து கொள்வோம். அப்படி என்றால் இந்த ஆத்மாவுக்கு அல்லது அகம் என்ற சொல்லுக்கு சாஸ்திரம் என்ன அர்த்தம் கொடுக்கின்றது? என்ன அர்த்தம் இந்த உபனிஷத்தில் நாம் பார்த்தோம்? சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. பிரம்மனுக்கு தான் இந்த லட்சணம் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் ஆத்மாவினுடைய லட்சணமே இவ்விதம் சொல்லப்பட்டுள்ளது. சுருக்கமாக நாம் எப்படி பார்க்கலாம்? சத், சித், ஆனந்தம் அல்லது பூர்ணம். இந்த அர்த்தம்தான் நான்கிற சொல்லுக்கு சாஸ்திரம் கொடுக்கின்றது. நம்ம எப்பெல்லாம் நான் நான்னு சொல்கிறோமோ அப்போ நான்கிறதுனுடைய உண்மையான அர்த்தம் சத் இருத்தல், சித் அறிவு சொரூபம், பூர்ணம் அல்லது ஆனந்தம். ஆனந்தம்னு சொல்லலாம், பூர்ணம்னு சொல்லலாம், அல்லது அனந்தம் என்றும் சொல்லலாம். அனந்தம் என்று சொன்னால் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அனந்தம் சத்து, அனந்தம் சித்து, எப்பொழுதும் இருப்பது, எப்பொழுதும் அறிவு சொரூபமாக இருப்பது. அல்லது சுருக்கமாக சொன்னால் நிறைவானது, பூர்ணமானது, ஆனந்தமானது. இது மூன்று இலக்கணம் அல்ல, மூன்றும் சேர்ந்து நான் என்ற சொல்லினுடைய அர்த்தம். இப்போ நான் நான்னு சொல்லும் பொழுது அந்த சொல்லுக்கு ஒரு பதார்த்தம் இருக்க வேண்டும் அல்லவா, ஒரு வஸ்து இருக்க வேண்டும் அல்லவா. அது எது என்றால் எது சத், எது சித்து, எது ஆனந்தம் அல்லது அனந்தம். இப்போ புஸ்தகம்னு ஒரு சொல்ல சொல்கிறோம், அதற்கு ஒரு பதார்த்தம் வஸ்து இருக்கின்றது. டேபிள்னு ஒரு சொல்கின்றோம், அதற்கு ஒரு பொருள், டேபிள்னு ஒரு பொருள் இருக்கின்றது. துணி என்று ஒரு சொல்லை சொல்கின்றோம், அதற்கான பொருள் இருக்கின்றது. அப்படி என்றால் நான் ஒரு சொல்ல சொல்கிறோமே, அதற்கும் ஒரு பொருள் தேவையல்லவா. அது என்ன என்றால் அது சத், சித், ஆனந்தம். இப்போ எந்த ஒரு வஸ்து தத்துவமானது சத், சித், ஆனந்தமாக, சத்தியம், ஞானம், அனந்தம் அல்லது பூர்ண சொரூபமாக இருக்கிறதோ அந்த வஸ்துதான் நான் என்ற சொல்லினுடைய அர்த்தம். இது யார் கூறுவது? சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் நான் என்ற சொல்லுக்கு கொடுக்கின்ற பொருள். இனி நாம் நான் நான் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தத்தை புரிந்துள்ளோம் என்று பார்ப்போம். இப்பொழுது நான் என்ற சொல்லுக்கு இரண்டாவது அர்த்தத்திற்கு வருகின்றோம். முதல் அர்த்தம் சாஸ்திரம் சொல்லியாச்சு, சத்தியம், ஞானம், அனந்தம் அல்லது சச்சிதானந்த ஸ்வரூபம், அதுதான் நான்கிறதனுடைய அர்த்தம். இனி நம்முடைய வாழ்க்கையில்
காலையிலிருந்து இரவு வரைக்கும் எவ்வளவோ முறை நான் சொல்லிடுறோம். சொல்லிக்கொண்டு நான் சொல்லும் பொழுது அதற்கு ஒரு பொருளை மனதில் கொள்ளாமல் சொல்ல முடியாது. ஒரு சொல்லை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த சொல்லுக்கு தகுந்த பொருள் மனதில் இல்லை அப்படின்னா அந்த சொல்லை பயன்படுத்த முடியாது. அது வெறும் சப்தம், உளறுதல் அப்படின்னு ஆயிரும். புஸ்தகம்ங்கிற சொல்லை பயன்படுத்தினா என்னுடைய மனதில் ஒரு பொருள் இருக்கின்றது. அதே போல் நான் நம்ம சகஜமாக பயன்படுத்தும் பொழுது அதற்கு ஒரு பொருள் இருக்க வேண்டுமே. அது எதுவாக நாம் புரிந்துள்ளோம் என்றால், நான் சொல்லும் பொழுது நம்ம இல்லாமை ஏதாவது ஒரு பொருளை குறிக்குமா? கண்டிப்பாக குறிக்காது. நான் சொல்லும் பொழுது இருக்கிற வஸ்துவைத்தான் குறிக்கும். ஆகவே நான் என்று நாம் சொல்லும் பொழுது ஒரு சத்து வஸ்துவைத்தான் குறிக்கிறோம். எது இருக்கோ அதைத்தான் நான் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தமாக நம்ம புரிந்து கொண்டுள்ளோம். இப்போ சாஸ்திரமும் சத்துன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்மளும் எப்படி புரிஞ்சிருக்கோம்? இருக்கிற பொருளைத்தான் நான் சொல்ல முடியும். ஆகவே சத், அதில் சந்தேகம் இல்லை. பிறகு நான் சொல்லும் பொழுது அந்த நான்கிறதனுடைய அர்த்தம் ஏதாவது ஜடமான பொருளாக இருக்க முடியுமா? நான் சொல்லிட்டு டேபிளை நான் புரிஞ்சுக்கலையே. அறிவு சொரூபமானவன், ஞான சொரூபமானவன் நான் என்று புரிந்துள்ளோம். ஆகவே எப்பொழுதெல்லாம் நான் சொல்கிறோமோ அப்பொழுது இருக்கின்ற சத் ரூபமான ஒரு அறிவுடைய ஒரு வஸ்துவைத்தான் நம்மால் நான் என்று சொல்ல முடியும். நாம் அப்படித்தான் கூறி வருகின்றோம். பிறகு இதற்கு சாஸ்திரத்துக்கும் ஒரு வேறுபாடும் கிடையாது. சாஸ்திரமும் சத்துன்னு சொல்லுது, சாஸ்திரமும் சித்துன்னு சொல்லுது. நம்மளும் இருக்கின்ற அறிவு சொரூபந்தான் நான் சொல்கிறோம். பிறகு அடுத்தது என்ன ஏற்படுகிறது? இந்த அறிவு சொரூபமான, ஞான சொரூபமான, இருத்தல் சொரூபமான ஒரு வஸ்துவுடன் வேறு ஒன்றையும் சேர்த்தி நான் என்ற சொல்லுக்குள் புரிந்து கொண்டுள்ளோம். அது சாஸ்திரம் செய்யலை. வேறு ஒரு தத்துவமும் சேர்க்கப்பட்டு விட்டது நான் என்ற சொல்லுக்கு நாம் புரிந்து கொண்ட விஷயத்தில். அது என்னவென்றால் 3 ஷரீரங்கள் அதற்குள் சேர்க்கப்பட்டு விட்டது. இப்போ நான் சொன்ன சது சித்து அதில் சந்தேகம் இல்லை. அதோடு என்ன சேர்க்கப்பட்டு விட்டது? நம்ம படித்த காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், இந்த 3 ஷரீரமும் நான்கிற சொல்லுக்கு அர்த்தமாக சேர்க்கப்பட்டு விட்டது. இந்த சேர்க்கையை சாஸ்திரம் செய்யல, நாம் செய்து புரிந்து கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது நான் சொல்கின்ற சொல்லுக்கு நாம் புரிந்து கொண்ட அர்த்தம் என்ன? அறிவு சொரூபமான இருக்கின்ற இந்த ஷரீரம் முதலியவைகளெல்லாம் சேர்ந்து புரிந்து கொண்டுள்ளோம். இப்போ சது சித்து கூட்டல் 3 ஷரீரம், இதெல்லாம் சேர்ந்த சேர்க்கைதான் நாம் பயன்படுத்துகின்ற நான் என்ற சொல்லுக்கு அர்த்தம். அது எப்படி? உதாரணமாக பார்க்கலாம். நான் நடந்து செல்கின்றேன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். அப்பொழுது நான்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? நான் நடந்து செல்கின்றேன்னு சொன்னால் அங்கே நடந்து செல்லுதல் என்கிற காரியத்தை எது செய்கிறது? நம்முடைய ஸ்தூல சரீரமானது செய்கிறது. இந்த உடல் நடந்து செல்கிறது. உடனே நான் என்ன சொல்கின்றேன்? நான் நடந்து செல்கின்றேன். அப்பொழுது நான் என்கின்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? இந்த ஸ்தூல சரீரம் நான் என்ற சொல்லுக்கு அர்த்தம். அப்பொழுது தானே கூற முடியும் நான் நடந்து செல்கின்றேன் என்ற சொல். ஆகவே எப்பொழுதெல்லாம் இந்த உடல் செய்கின்ற செயல், இந்த உடலை நான் என்று எடுத்துக்கொண்டு செயல் பேசுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய நான் என்ற சொல்லுக்கு பொருள் இந்த ஸ்தூல சரீரம். சில சமயங்களில் என்ன சொல்வோம்? என்னுடைய உடல் வேதனைப்படுகின்றது, என்னுடைய உடல் குளிர்ச்சியாக இருக்கின்றது, உஷ்ணத்தை அனுபவிக்கின்றது என்று சொல்வோம். அப்பொழுது இந்த உடல் நானாக இல்லை. என்னுடைய உடலில் வருகின்ற மாற்றம், சீதோஷ்ணத்தை அனுபவிக்கின்ற மனதை கொண்ட நான், இந்த உடலிலிருந்து வருகின்ற வேதனையை அனுபவிக்கின்ற நான் என்ன சொல்கின்றேன்? என்னுடைய உடல் சரியாக இல்லை,
என்னுடைய உடல்னு சொல்லும் பொழுது நான் வேறு உடல் வேறு. அந்த வாக்கியத்தில் நான் சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் வைத்து சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற வேதனை என்னுடைய சொரூபமாக கொண்டு இந்த உடலை பொருளாக பார்க்கின்றேன். அப்பொழுது நான்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னாகின்றது? மனதுடன் கூடியவன் அல்லது மனமே நான்கிற சொல்லுக்கு அர்த்தமாக ஆகின்றது. சில சமயம் என்னாகும், இந்த ஸ்தூல சரீரம் நான், அல்லது சூக்ஷ்ம சரீரத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் நான் பார்க்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அந்த நான்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? நான் பார்க்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அந்த பார்த்தல் சக்ஷுகு என்கின்ற இந்திரியம் நானாக இருக்கின்றேன். ஒரு கால் டாக்டரிடம் சென்று என்னுடைய கண் சரியாக தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது என்னாகின்றது? நான்கிற சொல்லுக்கு அர்த்தம் இந்திரியம் அல்ல, மனம். நான் மனமாக என்னை நினைத்து என்னிடம் கண் என்கின்ற இந்திரியம் இருக்கின்றது, அதை பற்றி நான் பேசுகின்றேன். என்னுடைய உடல் சரியில்லை என்று சொல்லும் பொழுது நான் உடல் அல்ல, நான் மனதாக இருக்கின்றேன். சில சமயங்களில் நான் அறியாமையுடன் இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது நான்கிற சொல்லினுடைய அர்த்தம் என்ன? காரண சரீரத்தினுடைய தர்மமானது அறியாமை, அது என்னுடைய சொரூபமாக ஆகிவிடுகின்றது. அப்பொழுது என்னாகின்றது? என்னுடைய மனதையே நான் பொருளாக பார்க்கின்றேன். இவ்விதம் நம்முடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது சில சமயங்களில் ஸ்தூல சரீரத்தை நான்னு சொல்லி விவகாரம் செய்கின்றோம். சில சமயங்களில் நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தை நான்னு புரிந்து கொண்டு விவகாரம் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். சில சமயங்களில் காரண சரீரத்தை நான் என்று புரிந்து கொண்டு விவகாரம் செய்கின்றோம். இவ்விதம் நான்கிற சொல்லை எடுத்து எந்தெந்த இடத்துலையெல்லாம் நான்கிற சொல்ல பயன்படுத்துகிறோமோ அந்த சொல்லை எடுத்து விசாரம் செய்து பார்த்தால் அந்த நான்கிற சொல் அறிவுடைய என்றும் இருக்கின்ற என்பதல்ல, இருக்கின்ற அறிவு உடைய ஒரு பொருள். அது எப்படி இருக்கின்றது? இந்த ஏதோ ஒரு ஷரீரத்தை பற்றி கொண்டு அந்த ஷரீரத்துடன் நான் என்பது இருக்கின்றது. சரி, இருக்கட்டுமே என்று நாம் கூறலாம். இந்த 3 ஷரீரத்துடன் நான் என்பது சேர்ந்துள்ளது, இருக்கட்டுமே என்றால் சாஸ்திரம் கூறுகின்றது, இந்த 3 ஷரீரத்தில் எந்தெந்த ஷரீரத்தில் நான் என்கின்ற புத்தி உனக்கு இருக்கின்றதோ அப்பொழுது என்ன நேரிடுகிறது என்றால் அந்த ஷரீரத்தினுடைய தர்மங்கள் உன்னுடைய தர்மங்களாக ஆகிவிடுகிறது. 3 ஷரீரத்தில் 4 புத்தி இருந்தால் இருந்துட்டு போகட்டுமே. உபனிஷத் அல்லது சாஸ்திரம் வெறும் சச்சிதானந்த ஆத்மான்னு சொல்லுது. நான் அதையும் சொல்லி கூட சேர்த்து எல்லாம் சொல்கிறேன், எக்ஸ்ட்ராவாக தானே நான் சொல்கிறேன், இதில் என்ன குறை என்று கேட்டால் அறிவு சுரூபமானது ஆத்மா நான் சொன்ன சாஸ்திரம் அதோடு நிற்கின்றது. நாம் இந்த ஷரீரத்தையும் நான் சொல்வதிலிருந்து என்ன ஏற்படுகிறது? அந்த ஷரீரத்தினுடைய குணங்கள் நான் என்னுடைய குணங்களாக ஆகி விடுகிறது. அது எப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்தூல சரீரத்தை நான் நினைக்கும் பொழுது இந்த ஸ்தூல சரீரத்திற்கு தோற்றம் இருக்கின்றது, பிறகு வளர்ச்சி இருக்கின்றது, வயோதிகம் இருக்கின்றது, மரணம் இருக்கின்றது. இந்த ஸ்தூல சரீரம் நான் சொன்ன உடனே எனக்கு வயது இருக்கின்றது, 4 சொல்லுக்கு தோற்றம் இருக்கின்றது, 4 சொல்லுக்கு வளர்ச்சி இருக்கின்றது, நான் என்ற சொல்லுக்கு மரணம் இருக்கின்றது. மரணம் எதை சார்ந்தது? ஸ்தூல சரீரத்தை சார்ந்தது. இந்த ஸ்தூல சரீரம் மரணத்திற்கு உட்பட்டது. மரணத்திற்கு உட்பட்ட ஸ்தூல சரீரத்தில் நான் என்ற புத்தி வைக்கும் பொழுது அந்த நான் மரணத்திற்கு உட்பட்டவன் ஆகின்றேன். அப்ப நான் எப்படிப்பட்டவன்? மரணத்திற்கு உட்பட்டவன். இப்ப மரணம் நான் என்பது மரணத்தோடு சம்பந்தம் வைக்கின்றது. பிறகு சூக்ஷ்ம சரீரத்தில் என்னென்ன குறைகள் இருக்கின்றதோ, ராக துவேஷ காம குரோதம் சொல்லாமே, அந்த எல்லா குறைகளும் நானாக ஆகின்றேன். காரணம் என்ன?
அதில் நான் என்கின்ற புத்தியை வைப்பதனால். ஆகவே அதே போல காரண சரீரத்திலும் இந்த 3 ஷரீரத்தில் நான்கிற புத்தி எப்பொழுதெல்லாம் வைக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் அந்தந்த ஷரீரத்தினுடைய தர்மங்கள் நான் என்ற சொல்லினுடைய தர்மம். இப்போ நான் இருக்கின்றேன், அதில் சந்தேகமில்லை. அந்த நான் ஸ்தூல சரீரமாக இருக்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட சத் சுரூபமாக இருக்கின்றேன்? மரணத்திற்கு உட்பட்டவனாக இருக்கின்றேன். சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ இருக்கின்றாய், அதோட ஃபுல் ஸ்டாப். நம்ம என்ன சொல்கிறோம்? நான் இருக்கேன். எப்படி இருக்கேன்? ஸ்தூல சரீரம் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கின்றேன். இதில் என்ன நமக்கு கிடைக்கின்றது? சாஸ்திரம் சொல்கிற அர்த்தத்தில் சத்து சித்து, அதற்கு மரணமோ ஜென்மமோ கிடையாது. நாம் புரிஞ்சிருக்கிற அர்த்தத்தில் மரணமும் இருக்கின்றது, மாற்றமும் இருக்கின்றது, ஜென்மமும் இருக்கின்றது. காரணம் என்ன? இந்த ஷரீரத்தை நாம் என்று புரிந்து கொண்ட காரணத்தினால். ஆகவே சாஸ்திரத்தினுடைய நான்கிற அர்த்தத்தை சுருக்கமாக அசம்சாரி அப்படின்னு சொல்லலாம். நாம் புரிந்து கொண்டுள்ள நான்கிற அர்த்தம் சம்சாரி. அதுதான் இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணினதனுடைய சாரம். இந்த 2 கன்க்ளூஷனுக்கு தான் இவ்வளவு விசாரத்தை பண்ணோம். சாஸ்திரார்த்தம் அகங்கிற சப்தத்திற்கு அசம்சாரி, நம்முடைய அர்த்தம் அகங்கிற சொல்லுக்கு சம்சாரி. அது ஏன் நம்ம சம்சாரியாக இருக்கோம், துக்கப்படுறோம்னு சொன்னால், இந்த ஷரீரத்தில் நான்கிற புத்தியை வைக்கிறோம். அந்த ஷரீரத்தினுடைய தர்மமெல்லாம் என்னுடைய தர்மமாகின்றது. அது சம்சாரத்தை, துக்கத்தை கொடுக்கின்றது. மனதினுடைய சுபாவம் துக்கம், மனதினுடைய சுபாவம் ராகத்வேஷம், ஷரீரத்தினுடைய சுபாவம் நாசம், பிறகு என்னுடைய சுபாவம், இவைகளெல்லாம் வந்து விடுகிறது. காரணம் என்ன? அதில் நான்கிற புத்தி இருக்கின்ற காரணத்தினால். இது நம்ம பார்க்கின்ற விசாரத்தில் முதல் படி. இனி அடுத்த விசாரம் என்ன? சாஸ்திரம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ சாஸ்திரம் நம்மைய பற்றி ஒரு அறிவை வச்சிருக்கு. இதுதான் நீ அல்லது ஆத்மா அல்லது நான்கிறதுக்கு அர்த்தம். நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? இயற்கையாகவே பிறந்த உடனே எல்லா ஜீவராசிகளும் அஞ்ஞானத்தினால நான்கிற சொல்லுக்கு இந்த உடலையும் சேர்த்து புரிந்து கொண்டுள்ளோம். ஆனால் எப்படிப்பட்ட நான்? இருக்கின்ற அறிவு சுரூபமான நான் இந்த உடல் மனம் இவைகளோடு சேர்ந்து இருக்கின்றேன் என்று புரிந்துள்ளோம். இனி சாஸ்திரத்தினுடைய ஜாப், சாஸ்திரத்தினுடைய கடமை என்ன என்றால், நான்கிற சொல்லுக்கு நம்ம ஒரு அர்த்தத்தை புரிஞ்சிருக்கிறோமே, அதில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். அது சாஸ்திரத்தினுடைய கடமை. என்ன மாற்றத்தை கொடுக்கணும்? நான் சொல்லும் பொழுது இருக்கின்றேன், அறிவு சொரூபமாக இருக்கின்றேன், அதில் சாஸ்திரம் நமக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்க வேண்டாம். அது சரிதான். பிறகு சாஸ்திரம் என்ன செய்யணும்? நம்ம இந்த 3 ஷரீரத்தை நான் புரிஞ்சிருக்கிறோமே, அந்த 3 ஷரீரத்தை நம்மிடமிருந்து நீக்க வேண்டும். நம்மிடமிருந்து நீக்க வேண்டும்னா நம்ம ஷரீரத்தை சாஸ்திரம் நீக்க வேண்டாம். இந்த ஷரீரம் நான்கிற புத்தியை நீக்க வேண்டும். இந்த நான் நாம் சொல்லும் பொழுது அந்த நான்கிற சொல்லுக்குள்ள சத் சித் அந்த 2 இருக்கு. அதோடு 3 ஷரீரமும் சேர்ந்து இருக்கின்றது. இப்போ சாஸ்திரம் என்ன செய்யணும்? 3 ஷரீரத்தையும் நான்கிற புத்திக்கு அர்த்தமாக இல்லை என்று நீக்க வேண்டும். அதுதான் சாஸ்திரத்தினுடைய கடமை அல்லது சாஸ்திரம் செய்ய வேண்டிய காரியம். இப்போ சாஸ்திரம் புதுசாக நமக்கு ஆத்மாவை காட்ட வேண்டாம், காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது நான்கிற சொல்லுக்கு புதிதான அர்த்தத்தை சாஸ்திரம் நமக்கு கொடுக்கல. ஏற்கனவே நான் சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தில் தேவையில்லாததும் சேர்ந்து இருக்கு. இப்போ சாஸ்திரம் என்ன செய்கிறது? தேவையில்லாத பகுதியை மட்டும் நீக்க விரும்புது. தேவையில்லாத பகுதியை நீக்கிட்டா பிறகு எது எஞ்சி இருக்கிறதோ அது சாஸ்திரார்த்தம், அது நாம் புரிந்து கொண்ட சரியான ஞானம். பிறகு என்ன? அதோட சாஸ்திரத்தினுடைய வேலை முடியுது. காரணம் என்ன? இந்த அசம்சாரிங்கிற நான், சம்சாரி என்கின்ற நான் அசம்சாரியாக மாறி விடுகின்றேன். இப்போ சாஸ்திரம் என்ன செய்யணும்? 3 ஷரீரத்தை நான் அல்ல,
அல்லது நான்கிற சொல்லுக்கு அர்த்தமல்ல என்று நீக்க வேண்டும். என்ன செய்யணும்? முதல்ல ஸ்தூல சரீரம் நீ அல்ல, நான்கிற சொல்லுக்கு ஸ்தூல சரீரம் அர்த்தமல்லன்னு சொல்லணும். பிறகு என்ன சொல்லணும்? சூக்ஷ்ம சரீரம் நான்கிற சொல்லுக்கு அர்த்தமல்ல, இரண்டாவது படி. மூணாவது படியை என்ன சொல்லணும்? காரண சரீரம் நான்கிற சொல்லுக்கு அர்த்தமல்ல அப்படின்னு சொன்னால் 3 சரீரத்தை நீக்கிட்டா எஞ்சி இருக்கிறது என்ன? சத்தியம், ஞானம் அல்லது சத் சித் பூர்ண அகம் நான். அது சம்சாரம் அற்ற நான்கிற சொல்லுக்கு அர்த்தம். இந்த 3 படியில் சாஸ்திரம் என்ன செய்யணும்? நமக்கு நான்கிற சொல்லுக்கு சரியான அறிவை போதிக்கணும். ஆனால் சாஸ்திரம் என்ன செய்கின்றது? இந்த 3 படி ரொம்ப உயர்வாக இருக்கின்றது. இப்போ உதாரணமாக அந்த காலத்து சில வீட்டுகளை பார்த்தோம் அப்படின்னா படி ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். நம்ம இருக்கிற சின்ன சின்ன படியாக இருக்காது, ரொம்ப பெரிய பெரிய படியாக இருக்கும். ஒரு குழந்தை அந்த படியை ஏறி வீட்டுக்குள்ளே போகணும்னா என்ன செய்வார்கள் தெரியுமோ? ஒரு 3 படி இருக்குன்னு கற்பனை பண்ணுவோம், இடையில 2 சின்ன ஸ்டூலை வைத்து விடுவார்கள். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும்? பெரியவர்கள் தான் நேராக ஒவ்வொரு படியாக வச்சுட்டு உள்ளே போக முடியும். குழந்தை என்ன செய்யும்? முதலில் ஒரு படியில் ஏறும், இடையில வச்ச படி, பிறகு அடுத்த படிக்கு போகும், அடுத்த படிக்கு போகும். இவ்விதம் அது 3 படியை 5 படியாக மாற்றி அது வீட்டுக்குள்ளே போகும். காரணம் என்ன? அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு படியை நேரடியாக தாண்டுவதற்கு முடியாது. அதே போல இப்போ நம்மிடம் 3 சரீரம் இருக்கின்றது. இந்த 3 சரீரத்தை ஒவ்வொரு சரீரமாக நான் அல்லன்னு நீக்குவது ரொம்ப பெருசாக இருக்கு. அப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுது? 3 சரீரத்தை 5 கோஷமாக 5 படியாக பிரித்து விடுகிறது. அப்போ என்ன செய்ய போகிறோம்? 5 கோஷமாக பிரித்தா என்ன, 3 சரீரமாக வச்சா என்ன, எல்லாம் ஒன்று தான். 3 ஸ்டெப் 3 படியாக நீக்குவதற்கு பதிலாக 5 படியாக நீக்குகின்றோம். குழந்தை எப்படி 3 படியில் 3 ஸ்டெப்பு வச்சு போகிறதுக்கு பதுவாக 5 ஸ்டெப்பு வச்சு வீட்டுக்குள்ளே போகுதோ, அப்படி வீடுங்கிறது என்ன? இங்கே ஆத்மா தான். ஆத்மாவுக்குள்ளே வர்றதுக்கு என்ன பண்ணுறோம்னா 5 படிகளில் உள்ளே செல்கின்றோம். அல்லது சின்ன குழந்தை ஒரு பெரிய டேப்லெட்டை முழுங்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? பெரிய ஆளுங்கன்னா என்ன, பெரிய டேப்லெட்டாக இருந்தாலும் ஒரே இதில் நம்ம விழுங்கி விடுகின்றோம். குழந்தைக்கு 2ஆக கட் பண்ணி 2 படியாக உள்ள தள்ளுறோம். அதே போல் 3 சரீரமானது இப்பொழுது 5 கோஷமாக பிரிக்கப்பட்டுள்ளது. பிரிக்கப்பட்டு சாஸ்திரம் என்ன செய்கின்றது? ஏற்கனவே இந்த 5 கோஷம் 3 சரீரம் இப்போ கோஷமாக மாறியாச்சு. 5 கோஷத்தில் 4 புத்தி இருந்துட்டுருக்கு. இப்போ சாஸ்திரம் என்ன செய்கின்றது? ஒவ்வொரு கோஷத்தை அறிமுகப்படுத்தி அதுதான் நீ என்று முதலில் ஏற்றுக்கொள்கின்றது நம்முடைய அறியாமையை. இப்போ சாஸ்திரம் அன்னமய கோஷம் ஆத்மான்னு சொல்லும்போது சாஸ்திரம் தப்பு செய்யலை, நம்முடைய அறிவை ஏற்றுக்கொண்டு பிறகு அடுத்தபடியாக இந்த அன்னமய கோஷம் ஆத்மா அல்ல, அதனுடைய அர்த்தம் என்ன? 4 சொல்லுக்கு அதை அர்த்தமாக கொள்ளாதே, 4 சொல்லுக்கு அர்த்தம் பிராணமய கோஷமாக நீ புரிந்துகொள். பிறகு என்ன செய்கின்றது? அடுத்த அணுவாகத்தில் என்ன பார்த்தோம்? 4 சொல்லுக்கு பிராணமய கோஷத்தை அர்த்தம்னு புரிந்து கொள்ளாதே, அதில் இருக்கிற அபிமானத்தை விட்டு 4 சொல்லுக்கு மனதாக புரிந்துகொள். பிறகு அடுத்ததாக மனதையே மனோமய கோஷத்திலிருந்து விஞ்ஞானமய கோஷமாக புரிந்துகொள். பிறகு அதுவும் அல்ல ஆனந்தமய கோஷமாக புரிந்துகொள். பிறகு அதுவும் அல்ல ஆனந்த ஆத்மாவாக புரிந்துகொள் என்று 5 படியாக சாஸ்திரமானது 4 சொல்லுக்கு சரியான அர்த்தத்தை புகட்டுகிறது. இந்த பஞ்சகோஷ விவேகத்தினுடைய மைய கருத்து சாரம் அல்லது தாத்பரியம் என்னவென்றால், நான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அந்த 4றதுல ஏற்கனவே சாஸ்திரம் சொல்ற ஆத்மா இருக்கு. சாஸ்திரம் 4றதுக்கு ஒரு பொருள் வச்சிருக்கே, அதுவும் நம்ம சொல்லிட்டு இருக்கிற 4றதுல இருக்கு. ஆனா என்ன சேர்ந்து இருக்கு? இந்த 5 கோஷமும் சேர்ந்து இருக்கின்றது. நம்ம ஒரு தவறு செய்து விடக்கூடாது. சாஸ்திரம் புதுசா ஆத்மான்னு ஒன்றை சொல்லுது,
நான் இந்த அனாத்மாவை நான்னு புரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. சாஸ்திரம் நான்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுதோ அந்த அர்த்தம் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கு. எப்படி? நான் இருக்கேன்னு சொல்றோம், நான் அறிவு சுரூபமானவன்னு சொல்றோம். பிறகு என்ன நேர்ந்து விட்டது? சாஸ்திரம் சொல்ற ஆத்மாவுடன் இந்த 5 கோஷம் அனாத்மாவும் கலந்து நான்கிற சொல்லுக்கு அர்த்தமாக தெரிகிறது. இப்ப சாஸ்திரம் என்ன பண்ணணும்னா, ஆத்மாவை நமக்கு காட்ட வேண்டாம், இந்த அனாத்மாவை நம்மிடமிருந்து நீக்க வேண்டும். அது ஒரேடியா 3 சரீரம் நீ அல்ல அப்படின்னு ஒரே படியை நீக்க முடியாது. அது மட்டுமல்ல 3 படியாகவும் நீக்குவது கடினம். அதனால 5 படியாக நீக்குகிறது. 1 கோஷம், 2 கோஷம், 3 கோஷம் என்று நீக்குகிறது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? சாஸ்திரம் நீக்குகிறது அன்னமய கோஷம் ஆத்மா அல்ல, பிராணமய கோஷக ஆத்மான்னு சொல்லும் பொழுது 4 சொல்லுக்கு அர்த்தம் அன்னமய கோஷம் அல்ல, பிராணமய கோஷம். பிறகு 4 சொல்லுக்கு மனோமய கோஷம் அர்த்தம் என்று படிப்படியாக 4 சொல்ல தூய்மைப்படுத்திட்டே வர்றோம். ஒவ்வொரு கோஷமா நீக்கி நீக்கி கடைசியில் 4 சொல்லுக்கு இந்த கோஷம் எதுவும் இல்லாத வெறும் ஞானஸ்வரூபமான சத் ஸ்வரூபமானது, அது ஆனந்த ஆத்மா அல்லது பூர்ண ஆத்மா. இதுதான் இந்த கோஷத்தினுடைய சாரம். இனி அடுத்த கருத்து என்னவென்றால், நம்ம இதை அழகா எழுதி புரிந்து கொள்ளலாம். 5 கோஷம் இருக்கு, 4 சொல்லுக்கு ஒவ்வொரு கோஷத்திலிருந்து அபிமானத்தை விடணும்னு புரிந்து கொள்ளலாம். ஆனால் நம்ம படிக்கும் பொழுது என்ன செய்யணும்? வெறும் படிச்சுட்டா மட்டும் ஆத்மாவை புரிஞ்சிருவோமா? முடியாது. நம்ம உண்மையில் ஒவ்வொரு கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டு பழக வேண்டும். விட்டு அடுத்த கோஷத்திற்கு அனுபவ ரீதியாக வர வேண்டும். ஆத்மாவுக்கு அனுபவம் கிடையாது. ஆத்மாவை நம்ம அனுபவிக்க வேண்டாம். ஆத்மாதான் எல்லா அனுபவத்துக்கு சாட்சியாக இருக்கின்றது. ஆனால் இந்த வகுப்புடன் நம்ம சாஸ்திரத்தை கேட்க கேட்க நம்ம மனதில் ஒரு மாற்றம் வர வேண்டும். இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கணும். சாஸ்திரத்தை கேட்க கேட்க நம்ம மனதில் என்ன மாற்றம் வரணும்? 4 சொல்லுக்கு அபிமானம் ஒவ்வொரு கோஷத்திலிருந்து விடுபட்டு விடுபட்டு வர வேண்டும். அது அவ்வளவு சுலபமாக விடுபட்டு வந்து விடுமா என்றால் முடியாது. காரணம் என்ன? மனதானது 4 சொல்லுக்கு அதிக காலம் ஒரு இடத்துல இருந்து இருந்து பழகிவிட்ட காரணத்தினால் அவ்வளவு சுலபமாக ஒரு கோஷத்திலிருந்து இனியொரு கோஷத்திற்கு நாம் வர முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, கொஞ்சம் விசாரம் செய்து கடினமாக தபசுடன் தான் ஒரு கோஷத்திலிருந்து இனி ஒரு கோஷத்திற்கு வர முடியும். இனி அடுத்த கேள்வி, நான் இந்த 5 கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டு 4 சொல்லுக்கு அர்த்தம் அல்ல அப்படிங்கிற அபிமானத்தை விட்டு நான் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு தெரியணும், நான் இப்பொழுது எந்த கோஷத்தை நான் சொல்லி புரிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ ஒருவர் மனோமய கோஷத்தில் 4 அபிமானம் வச்சிருக்கார். அவரிடம் போய் அன்னமய கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை விடுனா அவர் ஏற்கனவே விட்டாச்சே, இப்போ மனோமய கோஷத்தில் இருக்கார். அவர் என்ன செய்யணும்? அடுத்த கோஷத்துக்கு வரணும். அப்படி நம்முடைய மனமானது எந்த கோஷத்தில் அதிக பற்றுடன் இருக்குதுன்னு தெரியணும். நமக்கு தெரிஞ்சால் என்ன செய்யலாம்? அடுத்த கோஷத்திற்கு ட்ரை பண்ணலாம். இப்போ அன்னமய கோஷத்தில் ஒருவருக்கு அபிமானம், அவர் என்ன முயற்சி பண்ணணும்? பிராணமய கோஷத்துக்கு வருவதற்கு முயற்சி பண்ணணும். அன்னமய கோஷத்திலிருந்து உடனே விஞ்ஞானமய கோஷத்திற்கு அவரால் வர முடியாது, அபிமானத்தை விட முடியாது. அல்லது விஞ்ஞானமய கோஷத்தில் இருப்பவர்கள் தான் ஆனந்தமய கோஷத்திற்கு செல்ல முடியும். அந்த அபிமானத்தை விட்டு அடுத்த கோஷத்திற்கு செல்ல முடியும். அப்படி என்றால் இது நம்முடைய மனதில் வருகின்ற ஒரு விதமான பக்குவம், மெச்சூரிட்டி. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? நான் சாதாரணமாக எந்த நிலையில் என்னுடைய மனசு இருக்கு, நான் எந்த கோஷத்தில் அபிமானம் வைத்திருக்கின்றேன், அதை தெரிந்து கொண்டால்தான் நான் என்ன செய்ய முடியும்? அடுத்த கோஷத்திற்கு செல்ல முடியும். இப்போ எனக்கு இந்த ஸ்தூல அன்னமய கோஷத்தில் தான் அதிக அபிமானம் இருக்கா? அது இருந்தால் என்ன செய்யணும்? அடுத்ததாக பிராணமய கோஷத்திற்கு 4 அபிமானத்தை வச்சு
பிறகு அன்னமய கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை விடணும். நான்கிற சொல்லினுடைய பொருள் அல்லது அபிமானத்தை விடணும். பிறகு பிராணமய கோஷத்தில் எனக்கு அபிமானம் இருந்தால் என்ன செய்யணும்? மனோமய கோஷத்துக்கு சென்று அதில் நான்கிற பற்று அல்லது நான்கிற புத்தியை வச்சு பிறகு பிராணமய கோஷத்தை விடணும். இப்போ மனோமய கோஷத்தில் நான்கிற புத்தியை வைக்கும் பொழுது அது தப்பு தான், அது சாஸ்திரம் சரின்னு சொல்லலை. ஆனால் பிராணமய கோஷத்தில் மனது யாருக்கு இருக்கோ அவர்களிடம் எடுத்த உடனே ஆத்மாவுக்கு போன்னு சொல்ல முடியாது, மனம் போகாது. இப்போ அவர்களுக்கு அடுத்த கோஷம்தான் உயர்ந்தது. இப்போ அடுத்த கோஷத்தில் தான் நான்கிற அபிமானத்தை வச்சு இந்த அபிமானத்தை நாம் விட வேண்டும். இவ்விதம் ஒவ்வொரு கோஷத்தில் நான் என்கின்ற புத்தியை விடணும்னு சொன்னால் அதுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன், படியாக நமக்கு ஆத்மா துணை செய்யாது, அடுத்த கோஷம்தான் துணை செய்யும். அன்னமய கோஷத்தில் அபிமானம் இருக்கிறவங்களுக்கு விஞ்ஞானமய கோஷம் ஹெல்ப்பே பண்ணாது, புத்தி உதவியே பண்ணாது. பிறகு என்னன்னா பிராணமய கோஷத்தினுடைய உதவியை கொண்டு தான் என்ன செய்யணும்? அன்னமய கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை விடணும். இப்போ 5வது படியை தாண்டி வீட்டுக்குள்ளே போகிறவனுக்கு முதல் படியில் இருப்பவனுக்கு 5வது படி ஹெல்ப்பே பண்ணாது. ஆனால் 5வது படி தான் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு கடைசி படி, முக்கியமான படி. அது இருக்கலாம், ஆனால் அந்த படி முதல் படியில் உட்கார்ந்துருக்கிற குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுமா? அது உதவி செய்யாது. அந்த படியை உதவிக்கு நாடணும்னா 4 படி குழந்தை தாண்டி இருக்கணும், அப்போ தான் 5வது படி அதுக்கு உதவி செய்யும். அவ்விதம் அன்னமய கோஷத்திலிருந்து பிராணமய கோஷத்தினுடைய உதவியை நாடுனா தான் மனோமய கோஷத்துக்கே போக முடியும். மனோமய கோஷத்தினுடைய உதவியை நாடித்தான் விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், பிறகு கடைசியில் ஆத்மா என்ற ஞானமானது நமக்கு வரும். இனி நாம் எப்படி நாம் புரிந்து கொள்வது? என்னுடைய மனசு எந்த லெவலில் இருக்குது? நான் அன்னமயத்திலேயே இருந்துட்டு இருக்கிறேன்னா, அல்லது கொஞ்சமாவது ஒரு ஸ்டெப்பாவது வந்திருக்கிறேன்னா, அல்லது ஆத்மாவோட ஒரு ஸ்டெப்பு கம்மியாக இருக்கிறேன்னா, எந்த நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு எப்படி நாம் தெரிந்து கொள்வது? அதற்கு தகுந்த சாதனையை நான் மேற்கொள்ளணும்னு சொன்னால் எனக்கு தெரியணும் அல்லவா? இப்பொழுது நான் என்னுடைய மனம் எந்த கோஷத்தில் இருக்கின்றது, அன்னமயத்தில் இருக்கா, பிராணமயத்தில் இருக்கா, மனோமயத்தில் இருக்கான்னு எப்படி நான் தெரிந்து கொள்வது? அந்த கேள்வி. பிறகு உதாரணமாக ஒவ்வொரு கோஷத்தில் இருந்தால் எப்படி நம்முடைய மனம் இருக்கும்னு உதாரணமாக பார்க்கலாம். இது தனித்தனியாக கோஷத்தை பார்க்க முடியாது, எல்லா கோஷத்தையும் சேர்ந்து பார்த்தா தான் அந்த வேறுபாடு புரியும். இப்போ அடுத்த கேள்வி என்ன? நம்முடைய மனம் எந்த நிலையில் இருக்கின்றது? இதனுடைய அர்த்தம் என்ன? நான்கிற சொல் அதிகமாக நான் எங்கே வச்சிருக்கேன்? அதுதான் நம் அடுத்த கேள்வி. இந்த குண விஷயத்தில் நம்ம பார்த்துருக்கோம், சத்துவகுண, ரஜோகுண, தமோகுணம். நான் எந்த குணத்தோட அதிகமாக இருக்கேன்னு ஒரு விசாரம் கீதையில் செய்துள்ளோம். அதில் என்னன்னு சொன்னால், ஒருவர் சாத்விகமான மனிதர்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் 24 மணி நேரம் சத்துவகுணத்தில் இருக்கார்னு அர்த்தம் இல்லை. அதிகமாக ப்ரிடாமினன்ட்லி அவர் சத்துவத்தில் இருப்பார். ரஜோகுணம் தமோகுணம் கொஞ்சம் போகும். ஒருவர் தமோ குணம்னு சொன்னால் எல்லா நேரத்துலையும் தமோ குணம்னு அர்த்தம் இல்லை, தப்பித்தவறி ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு 5 நிமிஷமாவது சத்துவத்தில் இருந்துருவார். இப்போ அதிகமாக தமசில் இருக்காருன்னு அர்த்தம். அதே போல் நமக்கு எல்லா கோஷத்துலேயும் அபிமானம் இருக்குது. காலையில் எழுந்து தூங்குறதுக்குள்ளே நம்ம எல்லா கோஷத்துலேயும் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனால் பொதுவாக அதிகமாக எந்த கோஷத்தில் நான் இருக்கேன், அதுதான் விசாரம். இப்போ நான் அன்னமய கோஷத்தில் இருக்கேன்னா எல்லா நேரத்துலையும் அந்த கோஷத்தில் இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. எல்லா கோஷத்துலேயும் நமக்கு நான்கிற அபிமானம் போயிட்டு போயிட்டு வரும். இப்போ நான் நடக்கிறேன்னு சொல்லும்போது சரீரம், நான் சிந்திக்கின்றேன்னு சொல்லும்போது விஞ்ஞானமய கோஷம், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாறிட்டு வந்துடும். ஆனால் அதிகமாக என்னுடைய நிலை என்ன, என்னுடைய கிரேட் எந்த இடத்தில் இருக்குது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி தெரிந்து கொள்வது என்றால் இதற்கு 2 க்ளூ இருக்குது. நான் எந்த நிலையில் இருக்கேன், என்னுடைய ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்ட், நான்கிற சொல்லுக்கு அதிக காலத்தில் எதை நான் பற்றி கொண்டு இருக்கின்றேன். இந்த 5 நிலையில் 5 படி இருக்கே, இந்த 5 படியை நீக்கித்தானே ஆத்மா நான் புரியணும். இதில் எதில் நான் இருக்கேன்னு தெரிந்து கொள்வதற்கு
நாம் 2 க்ளூன்னு சொன்னால் 2 காரணம், 2 லிங்கம், 2 அடையாளங்கள் இருக்கின்றது. ஒன்று என்னவென்றால், நம்முடைய மனம் எதை குறித்து அதிகமாக சிந்தித்து கொண்டு இருக்கின்றதோ, எதில் அதிக கவனம் செலுத்துகிறதோ அதில் நாம் இருக்கின்றோம். அதிகமாக நம்முடைய தாட்ஸ், எண்ணங்கள் எதை குறித்ததுன்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கே நேரம் இல்லை, அதை நம்ம பார்க்கணும். கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து நான் எதை பற்றி அதிகமாக சிந்திச்சுட்டு வர்றேன். இந்த சரீரத்தை அலங்கரிக்கிறதுலையே அதிக சிந்தனை இருக்கா, இதுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுலையே சிந்தனை இருக்கா, அல்லது பிராண விஷயத்தில் சாப்பாட்டு விஷயத்திலேயே அதிகமாக நினச்சிட்டு இருக்கிறேன்னா, அல்லது மற்றவங்க என்ன நேசிக்கணும் அன்பு விஷயத்தில் அதிகமாக நான் நினைக்கிறேன்னா, அல்லது அறிவு விஷயத்தில் விஞ்ஞானமய கோஷத்தில் நான் இருக்கிறேன்னான்னு சொல்லி அதிக காலம் நான் எதுக்கு கேர் பண்ணுறேன், எதை பற்றி அதிகமாக நான் நினச்சிட்ருக்கேன்னு பார்த்தோம்னா நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்னு தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு க்ளூ, ஒரு விதமான அடையாளம். இரண்டாவது என்னவென்றால், எனக்கு வருகின்ற சுக துக்கம் எந்த இடத்திலிருந்து வருதுன்னு பார்க்கணும். என்னை எது சுகப்படுத்துகின்றது, என்னை எது துக்கப்படுத்துகின்றது என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த ஷரீர நிமித்தமாக எனக்கு சுகதுக்கம் அதிகமாக வருதா, அல்லது பிராண நிமித்தமாக எனக்கு சுகதுக்கம் வருதா, அல்லது எமோஷ்னல் மனது நிமித்தமாக எனக்கு சுகதுக்கம் வருதா, அல்லது அறிவு நிமித்தமாக எனக்கு சுகதுக்கம் வருதா. இப்போ உதாரணமாக, இந்த உடலுக்கு தேவையான ட்ரெஸ் கிடைக்கலன்னு ஒரு துக்கம் வந்ததுன்னு வச்சுக்கோமே, அல்லது ஒரு நல்ல ட்ரெஸ் கிடைச்சா எனக்கு சுகம் வந்தது, ஒரு அழகான ஆடை எனக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கும்னு சொன்னால் நம்முடைய நிலை இந்த சரீரத்தில் இருக்கு. பிராணமய கோஷங்கிறது உணவு விஷயத்தில், ஒரு உணவு என்ன சுகப்படுத்துது துக்கப்படுத்துது என்றால், அல்லது என்னுடைய சுகதுக்கமெல்லாம் அதில் தான். நல்ல சாப்பாடு கிடைச்சா சுகம், நல்ல சாப்பாடு கிடைக்கலைன்னா துக்கம். அதுதான் என்னுடைய வாழ்க்கைனா நான் அந்த நிலையில் இருக்கேன். 4 பேர் என்னை பார்த்து சிரித்தா எனக்கு சந்தோஷம், என் மீது அன்பு செலுத்தினா எனக்கு சுகம், என்னை யாராவது கொஞ்சம் வெறுத்தா எனக்கு துக்கம்னு சொன்னால் அந்த எமோஷ்னல் லெவல்லையே நான் இருந்தேன்னா நான் மனோமய கோஷத்தில் இருக்கேன். பிறகு மான அபமானம் இப்படிப்பட்ட நிலை விஞ்ஞானமய கோஷம். இவ்விதம் நம்முடைய சுக துக்கத்தை நம்ம எடுத்துக்கணும், ஸ்டாக்காக எடுத்துட்டு நான் எதை குறித்து துக்கப்பட்டுட்டு இருக்கேன், அல்லது எது எனக்கு துக்கத்தை கொடுக்குது, எது எனக்கு சுகத்தை கொடுத்துட்ருக்குன்னு நம்ம விசாரம் பண்ணி பார்த்தா எந்த நிலையிலிருந்து நமக்கு சுகதுக்கம் வருதோ அந்த நிலையில் நாம் அபிமானம் வச்சுருக்கோம். இப்போ இந்த சரீரத்தில் அபிமானம் வச்சாதான் சரீர நிமித்தமாக சுகதுக்கம் நமக்கு வரும். ஒரு கால் சரீரத்தில் அபிமானம் வைக்கலின்னு வச்சுக்கோமே. இப்போ மகாத்மா காந்தி விஞ்ஞானமய கோஷத்தில் அபிமானம் வச்சு நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு ஜெயிலுக்கு போனார். அப்போ இந்த ஸ்தூல சரீரம் சௌகரியமாக இருக்குமா? கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது. இப்போ ஸ்தூல சரீர கஷ்டப்பட்டாலும் அது அவருக்கு கஷ்டமாக தெரியல. காரணம் என்ன? அவருடைய சுகதுக்கமெல்லாம் விஞ்ஞானமய கோஷத்தில் இருந்தது, அந்த பிரின்சிபிள், அந்த கொள்கையில் இருந்தார். அதனால் என்னாச்சு, இந்த உடலுக்கு வர்ற கஷ்ட நஷ்டம் தெரியல. ஆனால் யாருக்கு இந்த சரீரத்தில் அபிமானம் இருக்கோ அவர்களை கொண்டு போய் ஜெயிலில் வச்சா என்ன ஆகும்னா ரொம்ப துக்கம் வரும். காரணம் என்ன? இந்த சரீரத்துக்கு வர்ற நலங்கேடு தான் எனக்கு வர்ற நலங்கேடு. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? ஒரு நமக்கு எங்கே சுகதுக்கம் வருதோ அல்லது எது சுகதுக்கத்துக்கு காரணமாக அமைதோ அந்த இடத்துல நான்கிற புத்தி இருந்திருக்கு. நான்கிற புத்தியை எடுத்துட்டோம் அப்படின்னா அது சுகதுக்கத்துக்கு காரணமாக இருக்காது. அது கஷ்டத்தை கொடுக்கலாம், மனதில் சஞ்சலத்தையோ துக்கத்தையோ அது கொடுக்காது. அப்போ நம்முடைய லைஃப் எங்கே இருக்குது அதை எதை பொறுத்து தெரிந்து கொள்ளலாம்? என்னுடைய சுகதுக்கத்துக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கின்றதோ, ஒருவர் சொல்கிற அபமானமான வார்த்தை எனக்கு துக்கத்துக்கு காரணம், அதையவே நினச்சி நான் துக்கப்பட்டு இருக்கிறேன்னா ஒன்றா மனோமய விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கேன். இப்போ உதாரணமாக ஒருவர் வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றதுக்கு ஒரு கெஸ்ட்டாக போகிறோம். அவர் சாப்பாடு போடும்போது அவமானமான சில வார்த்தைகளை சொல்லிட்டார். நம்ம நல்லா இருக்கான சாப்பாடு நல்லா அழகாக நல்லா செஞ்சு வச்சுருக்கார், நமக்கு பிடிச்ச ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. அவமானமான 4 வார்த்தையை சொன்ன உடனே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டும் தெரியல ஒன்றும் தெரியல, ஏதோ சாப்பிட்டு வந்துடுறோம்.
இப்படி ஒரு ஆள். இனி ஒரு ஆள் அதை நல்லா ரசித்து சாப்பிட்டு வர்றார். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ரசித்து சாப்பிட்டு வர்றவருக்கு விஞ்ஞானமய கோஷத்துக்கே அபிமானம் போகலை, அந்த சென்சிட்டிவே கிடையாது. சாப்பாடு கிடைக்குதா, நீ என்னமோ சொல்லிட்டு போ, எனக்கு நல்லா சாப்பாடு போட்டு அதில் திருப்தி வந்துட்டார். ரொம்ப மந்த புத்தி. ஆனால் ரொம்ப அறிவு உடையவன் அந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஒரு பிச்சைக்காரனை திட்டிட்டு நீங்கள் ஏதாவது சாப்பாடோடு சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் நம்ம யாராவது திட்டிட்டு உணவு கொடுத்தா வாங்கிக்குவோமா? என்ன, நம்மளுடைய அறிவு விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கு. ஆகவே எந்த ஏரியாவிலிருந்து எனக்கு சுக துக்கம் வருதோ அந்த ஏரியாவில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுதான் இதனுடைய அர்த்தம். இப்போ சில உதாரணமாக பார்ப்போம். இப்போ அன்னமய கோஷத்தினுடைய ஏரியாவில் நான் இருந்தேன்னா எப்படி இருப்பேன்? இப்போ இந்த சரீரம்தான் நான். இந்த சரீரத்தில் நான்கிற புத்தி அதிகமாக இருக்கும் பொழுது இந்த சரீரத்தினுடைய அலங்காரத்திலேயே எல்லா நேரம் போயிடும். காரணம் என்ன? இந்த சரீரம்தான் நான். இதனுடைய அழகு எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். இதுக்கு வர்ற ஒரு சிறிய கேடு எனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ இந்த சரீரத்துக்கு சௌகரியமான ஒரு சூழ்நிலை வந்தால் எனக்கு சுகம். இதுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா அது எனக்கு கஷ்டம். பிறகு இந்த சரீரத்துக்கு வர்ற ஆடை, இதற்கு பண்ணுற அலங்காரங்கள், இதுலேயே புத்தி இருக்கும். இந்த உலகம் எப்படி இருக்குன்னா இந்த உலகமும் அந்தமயமாக இருக்கும். நம்ம எந்த கோஷத்தில் இருக்கிறோமோ அந்த கோஷமாக தான் இந்த உலகமே இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸிலேயே ஒருவருக்கு எந்த எண்ணம் வந்தாலும் யார் வந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸு எங்கே எடுத்தது, பாம்பே டையிங்கான்னு கேட்பான். காரணம் என்ன? இவருடைய புத்தி ட்ரெஸ்ஸில் தான். இப்போ ஒருவர் வீட்டுக்கு வர்றார், அரை மணி நேரம் பேசிட்டு போயிடுறார். போனதுக்கப்புறம் அவர் என்ன ட்ரெஸ் போட்டு வந்தார், என்ன ஷர்ட்டு போட்டு வந்தார்னு சொன்னால் நமக்கு சில சமயம் தெரியாது. காரணம் நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம். அவர் ஷர்ட்டை பார்த்து தான் அவரை பார்த்துருக்கோம், ஆனால் கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் யாருக்கு அவர்களுக்கு ஷர்ட்டில் அபிமானம் இருக்கோ அவர்களுக்கு நல்லா தெரியும் இந்த டிசைனு, இந்த டெய்லர், அது மேலே டெய்லர் முன்னாடி எழுதியிருப்பான், அது வரைக்கும் அவர்களுக்கு தெரியும். காரணம் என்ன? நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில தான் நம்ம பார்ப்போம். இந்த சரீரத்தில் அபிமானம், வயதில் அபிமானம், இதெல்லாம் என்னன்னா இந்த சரீரத்தில் நான்கிற புத்தி இருக்கும்போது. இப்போ இவ்வளவு தூரம் லோவர் லெவல் இருக்கும்போது போய் ஆத்மான்னு சொன்னால் அவர்களுடைய புத்தி கேட்டுக்குமா? அது அவர்களால் ஜீர்ணிச்சிக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களிடம் என்ன சொல்லணும்னா, கொஞ்சம் இந்த சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டு பிராணமய கோஷத்துக்கு வா என்று சொல்ல வேண்டும். காரணம் என்ன? இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விடணும். அவ்வளவு சுலபமாக அபிமானத்தை விடக்கூடாதுன்னு சொன்னால், விட முடியவில்லை என்றால் நம்முடைய தபஸெல்லாம் எப்படி இருக்கணும்? இந்த சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விடுற தபஸாக இருக்கணும். அதனால தான் பகவானுக்கு முடிய கொடுக்குறன்னு சொல்கிறோம். அது என்னன்னா சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை கொடுத்தல். நம்ம முடிய போய் பகவானுக்கு வேணும். நம்மளுடைய முடிய கொடுக்குறங்கிறனுடைய அர்த்தம் என்ன? இந்த அழகை நான் தியாகம் செய்கின்றேன். அதே போல் ட்ரெஸ்ஸில் அதிக கேர் கொடுக்காதது, அதே போல் இந்த செப்பலெல்லாம் போடாமையெல்லாம் சபரிமலைக்கெல்லாம் போய் செய்கிறார்கள் அல்லவா? சில சரீரத்தில் வர்ற கம்ஃபர்ட்டை ஏன் தியாகம் பண்ணுறோம்? அப்போ தான் அதில் இருக்கிற அபிமானம் போகும். இனி அடுத்ததாக பிராணமய கோஷத்துக்கு வந்தோம் அப்படின்னா, பசி இவைகளெல்லாம் பிராணமய உணவில் அபிமானமெல்லாம் பிராணமய கோஷத்தை சார்ந்தது. அது எப்படின்னா நமக்கு தெரியும், பிராணமய கோஷங்கிறது 5 பிராணன் 5 கர்மேந்திரியங்களை சேர்ந்தது. அப்போ உணவில் யாருக்கு அதிக கவனம் இருக்கின்றதோ அவர்கள் பிராணமய கோஷத்துக்கு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அவர்கள் உடைய பற்றியோ உடலை பற்றியோ கவனமாக அதிகமாக இருக்காது. சாப்பாடே தான். காலையில் எழுந்த உடனே என்ன குழம்புன்னு ஆரம்பிப்பார்கள். அது மட்டும் இல்லை, 3 நாளைக்கு இன்னைக்கு இருந்தே பிளான். இப்படி எப்பொழுது பார்த்தாலும் உணவிலேயே அவர்களுடைய கவனம். அதனால் பார்த்தோம்னா இப்போ யாராவது ரொம்ப ஆஃபீஸில் வேலையாக இருப்பார்கள்னு வச்சுக்குவோமே, அவர்களுக்கு உணவை பற்றி அவ்வளவு அக்கறை இருக்காது. காரணம் என்ன? அவர்களுடைய புத்தி எல்லாம் விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கிறதுனால உப்பு இருக்கா இல்லையா ஒன்றும் தெரியாது, சாப்பிட்டு போயிடுவார்கள். ரிட்டையர்டாகி வீட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு வேறு வேலை கிடையாது. கொஞ்சம் குறை இருந்ததுன்னா அதை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமோ? அப்பொழுது அவர்களுடைய புத்தி விஞ்ஞானமய கோஷத்தில் இல்லை. ஏன்னா ஒரு வேலையும் இல்லையே ஆஃபீஸில், வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற வேலை ஒன்றா ஸ்தூல சரீரத்திலேயோ நாக்கிலேயோ தான் இருக்கும். இப்போ இந்த உணவு விஷயமாக நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோமே, நான் அக்செப்டன்ஸ். இந்த உணவை நான் எனக்கு இப்படித்தான் உணவு வேணும், இந்த கண்டிஷன் எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம பிராணமய கோஷத்தில் இருக்கும்.
அவரிடம் போய் நீ ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம்னு கேட்பாரா? இப்போ என்ன செய்யணும்னா அவர்கள் செய்ய வேண்டியது விரதங்களெல்லாம் இருந்து பழகணும். இந்த உணவு விஷயத்தில் நான் சுகமோ துக்கமோ அடையக்கூடாது. உணவுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. எதற்கு? என்னுடைய ஜீவிதத்திற்கு ஒரு கருவி. இப்போ நம்முடைய மனதெல்லாம் உணவு விஷயத்தில், பிறகு ரஜோகுணத்தில் செயல்பாடு. சில பேர்த்துக்கு ஒர்க்ககாலிக்குன்னு சொல்லுவார்கள். ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கணும், இல்லை அப்படின்னா பஸ் டிக்கெட்டையாவது கிழிச்சிட்டு இருக்கணும். ஒரு வேலையும் இல்லாமல் அமைதியாக இருக்க முடியாது. அப்போ அவர்கள் பிராணமய கோஷத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். காரணம் என்ன தெரியுமோ? 5 கர்மேந்திரியங்களும் பிராணமய கோஷத்தை சார்ந்தது. அதில் அபிமானம் அதிகமாக இருந்ததுன்னா எங்காவது போகணும், எங்கே இல்லை அப்படின்னா திருப்பதியாவது போயிட்டு வந்துடணும். சும்மா ஒரு ட்ரிப்பு, அங்கே பகவானை பார்க்குறதுக்கல்ல, சும்மா ஒரு செயல். காரணம் என்னன்னு சொன்னார், அது ரஜோகுணம். ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக செயல்பட்டுட்டு இருந்தால் தான் சந்தோஷம், அதில் சுகம், அதில் துக்கம் என்றால் நம்ம அந்த லெவலில் இருக்கோம். இனி அடுத்த கோஷத்துக்கு, மனோமய கோஷத்துக்கு போனோம்னு சொன்னால் அதிகமான எமோஷ்னல் பர்சனாலிட்டி. இதனுடைய சாரம் என்னன்னா, மற்றவங்க என்ன நேசிக்கணும், நான் மற்றவங்களை நேசிக்கணும். இது இந்த மாதிரி அதிகமாக மனதில் இந்த ரிலேஷன்ஷிப் இதில் அதிக பற்று இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? நம்ம மனோமய கோஷத்தில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அவர்களுக்கு உணவு முக்கியம் இல்லை, உடல் முக்கியம் இல்லை, சரீரம் முக்கியம் இல்லை, அந்த அன்பு தான் முக்கியம். அதில் ரொம்ப ஏங்கி இருக்கிறது. அன்புக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார்கள். இவருக்கும் பிச்சை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், யாராவது வேணும் அன்பு செலுத்துறதுக்கு, தன்னை அன்பு செலுத்துறதுக்கு யாராவது வேண்டும். இந்த எமோஷ்னல் இம்மெச்சூரிட்டி இதெல்லாம் என்னன்னா மனோமய கோஷத்தினுடைய லெவலில் இருக்குது. இந்த பிராணமய கோஷத்திலிருந்து மனோமய கோஷத்துக்கு தான் போகணும். பிறகு என்னன்னா விஞ்ஞானமய கோஷம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? அதிகமாக அறிவுபூர்வமான அறிவு பசி, அறிவிலேயே இருப்பார்கள். மைண்டு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும். ரொம்ப சென்சிட்டிவ்னா ரொம்ப நுணுக்கமாக ஆகிவிடும். அது தேவைதான். விஞ்ஞானமய கோஷத்துக்கு போனால் தான் ஆத்ம ஞானமெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதுவும் அவசியம். அவர்களால் மான அபமானத்தை எல்லாம் பொறுத்துக்க முடியாது. ஒரு சின்ன சொல் நமக்கு ஹர்ட் ஆச்சுன்னு சொன்னால் நல்லது தான். காரணம் என்ன தெரியுமோ? அட்லீஸ்ட் பிராணமய கோஷத்துலேயோ அன்னமய கோஷத்துலேயோ நம்ம இல்லையே, விஞ்ஞானமய கோஷத்தை அளவு கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகிருக்கிறோமே. இல்லைன்னா என்ன சொன்னாலும் உரைக்காதான்னு சில பேர்த்துக்கு சொல்லுவோம் அல்லவா? இப்போ சர்வெண்ட் மெய்டை நீங்கள் என்ன தான் திட்டுங்க, அது அதே போல தான் நடந்து கொள்வார்கள். நீ திருடி சாப்பிட்றையேன்னு சொன்னால் அது அவர்களுக்கு உரைக்காது. நம்ம யாராவது பார்த்து நீ திருடிட்டேன்னு சொன்னால் அது எவ்வளவு தூரம் நம்ம பாதிக்குது. காரணம் என்னன்னா நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ், அறிவு அப்படின்னு அந்த அளவுக்கு மனசு உயர்ந்திருக்கு. அவங்கெல்லாம் ரொம்ப கீழ் லெவல் இருக்குது. என்னமோ சொல்லிட்டு போட்டு சாப்பாடு கிடைக்குதா, பொருள் கிடைக்குதா, பணம் கிடைக்குதா, அவ்வளவு லோவர் லெவல் இருக்குது. அவங்களையெல்லாம் ஞானின்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா ஞானிக்கு தான் நிந்தா ஸ்துதி எல்லாம் ஒன்றாச்சே. நம்ம வீட்டு சர்வெண்ட் மெய்டு அதே நிலையில் இருக்காளாச்சே, அப்படி பொருள் கிடையாது. இந்த விஞ்ஞானமய கோஷத்தை தாண்டி போய்தான் நிந்தா ஸ்துதி இதையெல்லாம் ஒன்றா பார்க்கணும். அதனால் என்றைக்குமே அத்தியந்த மூடனும் ஞானியும் ஒரே மாதிரி இருக்கும். மூடனும் நிந்தனை பண்ணாலும் ஸ்துதி பண்ணாலும் பேசாமல் இருப்பான். புகழ்றதுனே அவனுக்கு தெரியாது. நம்ம புகழ்ந்துட்டு இருப்போம், அதுவே தெரியாமல் இருப்பான். இகழ்ந்துட்டு இருப்போம், அதுவும் தெரியாமல் இருக்கும். ஆனால் ஞானியும் அதே நிலையில் இருப்பான். அது ரொம்ப ஆப்போசிட். குடம் நிறைஞ்சிருக்கிறதும் குடம் காலியாக இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். அது விஞ்ஞானமய கோஷம். பிறகு ஆனந்தமய கோஷம் என்பது போக்திருத்துவம். நான் ஒரு எக்ஸ்பீரியன்சராக இருக்கணும், அனுபவிப்பவனாக இருக்க வேண்டும் என்று சுகத்தில் வர்ற விசேஷம். அந்த சுகம் எனக்கு இருக்கணும். இந்த சாத்விக பந்தம் எல்லாம் படித்தோமே, அந்த சத்துவ குணத்தில் பந்தப்பட்டிருப்பது ஆனந்தமய கோஷம். அந்த அறிவினுடைய தெளிவு அல்லது அமைதி அல்லது எக்ஸ்பீரியன்ஸராக நான் இருக்கணும். ஆனந்தமய கோஷத்தை பற்றி அடுத்த பிரகடனத்தில் விரிவாக படிக்கலாம். இப்பொழுதைக்கு போக்திருத்துவம், நான் ஒரு போக்தாவாக இருக்கணுங்கிற ஒரு பாவனை, அது ஆனந்தமய கோஷம். இவ்விதம் நம்முடைய வாழ்க்கையில் விதவிதமான நிலையிலிருந்து சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு வர்றோம். நம்முடைய மனம் விதவிதமான நிலைகளில் இருக்கின்றது. சாஸ்திரத்தில் விதவிதமான தபஸ், விதவிதமான சாதனைகள் சொல்லியிருக்கு. அதெல்லாம் எதற்குனா ஒவ்வொரு கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை நீக்குவதற்காகத்தான். இப்போ பிராணமய கோஷத்தில் அபிமானம் ரொம்ப இருக்கும் பொழுது நீ விரதம் இரு,
உனக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடாத, இன்னைக்கு புளியை சாப்பிடாத என்றெல்லாம் விரதங்கள். இப்போ மனோமய கோஷத்துக்கு வந்த உடனே ரிலேஷன்ஷிப்புக்காக அதிகமாக மனசு ஏங்கும். அப்போ என்ன விரதம் எடுத்துக்கணும்னா, கொஞ்ச நாள் விவிக்த தேச சேவித்துவம், கொஞ்ச நாள் தனிமையில் போய் இருக்கிற அப்படி சொல்லிட்டு ரிஷிகேஷுக்கே ஃபேமிலியோடு தான் சில பேர் பிளான் பண்ணுவார்கள். காரணம் என்ன, அதையும் விட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் தனிமையாக இருக்கணும். அப்போ என்னன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் விட்டு பழக வேண்டும். இன்னும் மனோமய கோஷம்னா என்ன, அந்த அட்டாச்மெண்ட், பற்று, ராகத்வேஷம், குரோதம் அதெல்லாம் விட்டு பழகுதல். பிறகு விஞ்ஞானமய கோஷம்னா அறிவில் அகங்காரத்தை விடுதல், அந்த அறிவிலேயே தியாகம் பண்ணுறது. அறிவிலேயே தியாகம் மனோமய கோஷத்துலேயோ பிராணமய கோஷத்துலேயோ இருந்துட்டு செய்யக்கூடாது. விஞ்ஞானமய கோஷத்துக்கு வந்து தான் பிறகு அந்த அறிவையும் விடுதல். இவைகளெல்லாம் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பின் பாயிண்ட்டாக சொல்ல முடியாது. நம்முடைய அனுபவத்தை பார்த்து எதில் என்னுடைய மனசு அதிகமாக இருக்குது, எதை குறித்து சுக துக்கப்பட்டுருக்கேன், இதையெல்லாம் பார்த்து அந்த ஞானம் நமக்கு வரல அப்படின்னா தபஸ் அல்லது விரதம் முதலிய சாதனைகளை கொண்டு ஒவ்வொரு கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வந்து கடைசியில் சாஸ்திரம் சொல்கிற ஆனந்த ஆத்மா என்ற ஞானத்துக்கு வரணும். நம்ம வெறும் தைத்திரியோபனிஷத் படிச்சுட்டு நோட்ஸ் எழுதுற போகிறோம், அது நல்லது தான், கண்டிப்பாக எழுதணும். அதனாலேயே நம்ம வந்து 5வது கோஷத்தையும் தாண்டி போயிடுவோம்னு சொல்ல முடியாது. இப்போ 5 கோஷத்தை முடிச்சிட்டோம்னா நம்ம 5 கோஷத்தை முடித்து ஆத்மாவுக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம நோட்ஸ் வந்திருக்கும், கிளாஸ் வந்திருக்கும், நம்ம வந்திருக்க மாட்டோம். இப்போ நம்ம வரணும்னு என்ன பண்ணணும், நோட்ஸில் வந்து 5 கோஷத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்மளும் நோட்ஸோடு ட்ராவல் பண்ணணும்னு என்ன பண்ணணும், நான்கிற புத்தியை ஒவ்வொரு கோஷமாக நம்ம ஷிஃப்ட் பண்ணிகிட்டே வரணும். அதாவது சாஸ்திரம் நமக்கு ஸ்கீம் கொடுத்தாச்சு, இதுதான் பாதைன்னு காட்டியாச்சு. நம்ம என்ன பண்ணணும், பிறகு முயற்சியில் மெதுவாக ஒவ்வொரு கோஷத்திலிருந்து நீங்கி கடைசியில் ஆனந்தமய கோஷத்தையும் விட்டு நம்ம போகணும். இது வெறும் உபநிஷத்து வந்து அந்யோந்தர ஆத்மான்னு சொல்கிறதுக்கு மட்டுமல்ல, அனுபவ ரீதியாக நம்ம மனமானது ஒவ்வொரு கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு சென்றால்தான் கடைசியில் விஞ்ஞானமய கோஷத்தில் வந்து ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சு பிறகு ஆனந்தமய கோஷத்தையும் கடந்து அகம் ஆனந்த ரூப ஆத்மா என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். இனி நம்முடைய அடுத்த வகுப்பில் ஆனந்தமய கோஷ விசாரத்திற்கு செல்லலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.